இன்றைக்கி நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் அதே மாதிரி பிபி உள்ள பேஷண்ட் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நாள் போக போக கிட்னியில் ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் டயாலிசிஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் சுகர் இல்லை பிபிக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, மாத்திரை இன்சுலின்லாம் போட்டுட்ருப்பீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ண ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது இல்லை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடையாவது இந்த ஒரு யூரின் டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்த்துங்க. யூரின் மைக்ரோ ஆல்புமின் இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்னியோடைய ஃபங்க்ஷன் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஏழியரவே கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி சுகர் மாத்திரை ப்ரெஷர் சாப்பிட நிறைய பேஷண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மைக்ரோ ஆல்புமின். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சுகர் ப்ரெஷர் கெட்ட கொலஸ்ட்ரால் எதனால வருதுன்னு கேட்டால் நிறைய பேருக்கு பதிலே தெரியாது. அது அதோட பெரிய பிரச்சனை. சுகர் ப்ரெஷர் கெட்ட கொலஸ்ட்ரால் எதனால வருது அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான், இந்த ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாயிடும். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய பேஷண்ட்டு ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால வெரி 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எது அப்படின்னா பேலன்ஸ் டயட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படியே சரியாயிட்டுன்னா மாத்திரையை நிரந்தரமாக நடத்தலாம், இன்சுலின் நிரந்தரமாக நடத்தலாம். எதை மறந்தாலும் யூரினரி மைக்ரோ ஆல்புமின் டெஸ்ட்டை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுக்க மறந்துடாதுங்க. சரியா?